கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, இது எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் போடலாம். இதையும் போட்டு அதுலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபடணும். நல்லா வறுத்துச்சு, வறுபட்டு போச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்குது. மீன் மேக்கரை 1 கப்பு போட்டு வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே சுடு தண்ணியிலே. இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1, அதை இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுண்டல் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிச்சு. பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பீன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, சுண்டல் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிடும்போது பீன்ஸ் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யாராக இருந்தாலுமே இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் இப்படி ஊற வச்சு சுண்டல் போட்டவுடனே வெந்துடும் நினைக்காதீங்க. பீன்ஸோடையே கரெக்டாக வெந்து வந்துடும். நான் நைட்டே போட்டு ஊற வச்சிடறேன் இல்லையா, அதனால் பீன்ஸோடைய சரியாக வெந்து வந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்படியே மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டு அப்படியே வேக வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இப்படி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், புளிஞ்சு எடுத்து வச்ச மீன் மேக்கரை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்தாச்சு, அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பீன்ஸு, சுண்டல் எல்லாம் சேர்த்து வெந்துருச்சு. பாருங்கள், பாருங்கள், பீன்ஸோடையே வெந்து வந்துருச்சு. 2 சேர்த்து கூட கரெக்டாக வெந்துடும். இப்போ நம்ம மீன் மேக்கர் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து கலந்து கொடுத்துக்கலாம். இந்த பொரியல் வந்து சாப்பாடுக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் போட தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது மட்டும் போட்டால் போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை போட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து விடலாம். அது பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்களா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே நல்லா இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கெல்லாம் பச்சை வாசமெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம வறுத்து தானே எடுத்தோம் அந்த மசாலா. அதனால் போட்டு இதில் கலந்து விட்டாலே போதும். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு.